குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமையும், அதை எப்படி நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தை வச்சுட்டு நீங்களே பார்த்தா இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் தான் அமையும், ஸோ அதை மட்டும் பார்ப்போம், மற்றதையெல்லாம் நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வர்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்னுடைய குழந்தைக்கு இந்த ராசி இந்த லக்னம் இந்த நட்சத்திரத்தில் தான் வரன் அமையும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என்னால் தொழாவே முடியல சார், அத்தனை ஜாதகங்கள் இருக்குது. எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றும் செவ்வாய் தோஷம் இருக்குது, பொருந்தாது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லைன்னா அது பொருந்தாதுன்றாங்க. அல்லது 1, 2, 7, 8 ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அது ராகு கேது தோஷம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்து இன்னொரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இல்லை அப்படின்னா அது பொருந்தாது அப்படின்றாங்க. கூடவே பிறந்த ராசி என்னவோ அந்த ராசிக்கு 6, 8 ராசிகளில் ஒரு வரன் பிறந்தாச்சுன்னா அதுவும் ஆகாதுன்றாங்க. அதே போல் நட்சத்திரங்களில் பார்த்துட்டோம்னா வதை வைநாசிகம் எடுக்கக்கூடாது. 7வது நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது, 22வது நட்சத்திரம் ஆகாது, 17வது நட்சத்திரம் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ஆகாதுன்ட்டு அந்த கழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்கிறாங்களே தவிர, ஜாதகத்தை எப்படி எடுக்கிறது, எந்த ராசி எந்த நட்சத்திரம் பொருந்தி வரும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டுறாங்க. அப்படியே பொருந்தும் ராசி பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு 15 நட்சத்திரம் எழுதி கொடுத்துட்றாங்க. 15 நட்சத்திரம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 7, 8, 9 ராசிகள் வந்துடுது. இதில் நாங்கள் எப்படி போய் ஃபில்டர் பண்ணுறது, எப்படி எங்களுக்கு உண்டான வரனை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பெற்றோர்களினுடைய ஒரு குறையாகவே இது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை தேடி ஓடிய அந்த பெற்றோர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஜோதிடர்களாகிறாங்க திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட். அது ஏன்னா வெறும் நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும் வச்சுக்கிட்டு திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. அதில் நிறைய இருக்குது. கிரக அமைப்புகள் கட்ட பொருத்தம் இருக்கா, அதே போல் என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 12ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 4ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், குழந்தை பேர் அப்படிங்கும்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம் எப்படி இருக்குது, 2 பேர்த்துக்கும் அது சமமாக இருக்கா, தோசை சாமியம் பார்க்கணும், பாபசாமியம் பார்க்கணும், கட்ட பொருத்தங்கள் நல்லா இருக்கா, ஒருத்தருக்கு பகை கிரகம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சுபகிரகங்கள் இருந்தால் அது பாதிக்கும், என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில்டாக அதை பார்க்கணும். பார்த்துட்டு இது பொருந்தும் இது பொருந்தாதுன்னு அழகாக சொல்லிடலாம். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பேச வரல. இப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமையும், அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி மருமகனோ என்ன ராசி நட்சத்திரத்தில் வருவாங்க, நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிறத நீங்களே எப்படி பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் ஒன்று வருது. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் ஒன்று வருது. அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. 12 கட்டம் இருக்குது. 12 கட்டம் இருக்குது. 12 ராசிகள், 12 கட்டம். இதில் ஏதாவது ஒரு ராசிலேயோ ஏதாவது ஒரு லக்னத்துலேயோ தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையணும் இல்லையா? அந்த ராசி என்ன, அந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட இது 90% பொருந்தி வந்துடும். 90% பொருந்தி வந்துடும். ஏன்னா 90% அப்படிங்கிற அந்த லக்ன சந்தி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு 2 நிமிஷம் கழித்து பிறந்ததுதான் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்திருப்பீங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால நீங்கள் மேஷ லக்னம் அப்படின்னு அந்த லக்ன சந்தியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் பிசுறும் அந்த விஷயம். அது எல்லா பலன் சொல்கிறதுலையுமே அது பிசுறு தான் செய்யும். இதுக்கும் அது விதிவிலக்கல்ல. இதுலேயும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ லக்ன சந்தியோ லக்ன ஆரம்பத்துலேயோ லக்ன புள்ளி இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது மேக்சிமம் ஒத்து வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ராசி கட்டம் பார்த்துடுங்க. 12 கட்டம் இருக்குது. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகமோ யாருக்காக வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, எக்ஸாம்பிள் சார்ட்டில் மேஷ லக்னம் மட்டும் போட்டிருக்கும். எக்ஸாம்பிள் சார்ட்டில் மேஷ லக்னம்னு போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மேல் கட்டத்தில் இரண்டாவது கட்டத்தில்
அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் 2வது கட்டம் தான் மேஷம், அந்த இடத்துல லக்னம்னு போட்டிருக்கும். சரியா? இது மாதிரி உங்களுடைய அந்த வரனை யாருக்காக தேடுறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எங்கே போட்டிருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. லக்னம் எப்படி இப்போ எங்கே போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசி கட்டத்திலேயே நான் அந்த ராசிக்கு உண்டான பேரெல்லாம் கொடுத்துருப்பேன், அதனால் உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களோடதுல எந்த ராசியில் வந்திருக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஓகே, இப்போ அந்த லக்னம்னு போட்டிருக்கிற ராசி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அந்த ராசி எடுத்துக்கிடணும், அதுக்கு அடுத்த ராசி எடுத்துக்கிடணும். இப்போ மேஷம்னு போட்டிருக்கா, மேஷம் அப்படிங்கிற இடத்துல 1ன்னு எழுதிக்கிங்க, அதுக்கு அடுத்த ராசி 2ன்னு எழுதிக்கிங்க. ஸோ இந்த 2 ராசிகள் வந்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், அந்த ராசிக்கு 7ஆம் இடம், லக்னம்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது, அந்த இடத்துக்கு 3ன்னு போட்டுக்குங்க. 8ஆம் இடம் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தை சொல்லக்கூடியது, அந்த இடத்துக்கு 4ன்னு போட்டுக்குங்க. லக்னம் ஏன் 1ன்னு போட்டோம்னா அது நீங்கள் அந்த ஜாதகர். 2 அப்படின்னு போட்டிருக்கிறது உங்களுடைய அந்த ஜாதகரனுடைய குடும்பம். 7ஆம் இடம் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது. 8ஆம் இடம் ஜாதகரினுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தை சொல்லக்கூடியது. அப்போது இந்த 4 கட்டத்தையும் நோட் பண்ணிக்கிடுங்க. இந்த 4 கட்டத்தில் தான் ஏதோ ஒரு ராசி, ஏதோ ஒரு லக்னம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அமையும். இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தா உங்களுடைய வாழ்க்கை துணை மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம், இந்த 4 ராசிகளில் தான் இருக்கும். ஒன்று அவங்க பிறந்த ராசி இதுவாக இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய ஜென்ம லக்னம் இதுவாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஒருத்தருக்கு ரஜ்ஜு தட்டுதும்பாங்க, மாங்கல்ய பொருத்தம் இல்லையும்பாங்க, ராகுகே தோஷம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ராகுகே தோஷம் இல்லை, இது வைநாசிக தோஷம், இது 7வது நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணி, இப்படி எப்படி இருந்தாலும் இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா அவங்களோட லைஃபு நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஜாதக ரீதியாக, ஆனால் பிரிவினை அப்படிங்கிறது பெருசாக ஏற்படாது. அப்படி இல்லாத பட்சத்தில் பிரிவினையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. மறுபடியும் பாருங்கள், மேஷ லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம எக்ஸாம்பிள் ஷார்ட்டில். இப்போ மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகத்தில் நம்பர்ஸ் போட்டிருக்கோம் 1, 2, 3, 4ன்னு. இந்த 4 ராசிகளில் தான் ஏதோ ஒரு ராசி லக்னமாக உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம். 90% கரெக்டாக வரும். இதில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமா? அது ஈஸி, ரொம்ப. இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அது கொஞ்சம் ஜோதிட அனுபவம், கொஞ்சம் எந்த ராசியில் கிரகம் பலமாகுது, எந்த ராசியில் கிரகம் பலம் இழக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த 4 ராசிகளில் கிட்டத்தட்ட 9 நட்சத்திரம், 9 கிரகங்களுடைய நட்சத்திரமும் வந்துடும். 4 ராசி நம்ம குறிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் 9 கிரகங்களுடைய நட்சத்திரமும் வந்துடும். மேஷத்தில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இருக்குது. அதே போல் ரிஷபத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம். அப்போது முதல்ல 5 கிரகம் வந்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், துலாத்தில் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை இருக்குது. ஆல்ரெடி இங்கே மிருகஷீரிடம் சொன்னங்காட்டி சித்திரை தேவை கிடையாது. அப்போது அடுத்து ராகுவினுடைய நட்சத்திரம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம் குருவினுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் அனுஷம் சனியினுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் கேட்டை புதனினுடைய நட்சத்திரம். அப்போது மேலே ஒரு 5, கீழே ஒரு 4, 9 கிரகங்களினுடைய நட்சத்திரம் வந்தாச்சு. ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் எப்படி 4 ராசி சூஸ் பண்ணாலும் இதுக்கு மாதிரி 1, 2, 7, 8 சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 9 கிரகங்களுடைய நட்சத்திரம் அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? எல்லா ராசிக்குமே அப்படி தான், எல்லா லக்னத்துக்கும் அப்படி தான். சரிங்களா? அப்போ 9 கிரகங்களுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போது அந்த நபரினுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு பாருங்க. ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், திக்பலம், இதெல்லாம் பலமாக இருக்குதுன்னு பாருங்க. 2வது எந்த கிரகம் பலவீனமாக இருக்குதுன்னு பாருங்க. நீச்சம், நிஷ்பலம், இது 2ம் பலவீனம்னு எடுத்துக்கோங்க. நீச்சமாகிறதும் நிஷ்பலமாகிறதும் பலவீனம்னு எடுத்துக்கோங்க. அப்போது பலம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரம் அல்லது பலவீனமான கிரகத்தினுடைய நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்கள் தான் வரும். மேக்சிமம் சான்ஸ் இந்த 2 நட்சத்திரங்கள் தான். இப்போது எக்ஸாம்பிள் சார்ட்டில் பாருங்கள், சுக்கிரனை போய் அதிலே போட்டிருக்கும். மேஷத்துக்கு 12ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் இருக்கார் இல்லையா? அப்போ அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்குதுங்க, கூடவே புதன் இருக்குது. சுக்கிரனும் புதனும் அங்கே இருக்காங்க. சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம் இல்லையா? மீனத்தில் சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். சரிங்களா? இந்த சார்ட்டில்
அவங்களுக்கு ஒன்று பரணி நட்சத்திரம் வரலாம். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி. இந்த 4 ராசிகளில் அது மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒன்று பரணி நட்சத்திரம் வரலாம், மேச ராசியாக வரலாம் வரக்கூடிய வாழ்க்கை துணை. அப்படி இல்லைன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியாக வரலாம். கேட்டை அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ராசி விருச்சிக ராசியாக வரும். சரிங்களா? அப்போது ஒன்று பரணி நட்சத்திரம் மேச ராசி, இல்லைன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. இந்த 2 ராசிகளில் தான் அவங்களுடைய ஜென்ம சந்திரன் இருப்பார். அவங்க பிறந்த நட்சத்திரம் இதுவாக இருக்கலாம், அல்லது இவங்களுடைய லக்ன புள்ளி இதுவாக இருக்கலாம். லக்ன புள்ளி ஒன்று பரணியாக இருக்கலாம், இல்லைன்னா கேட்டையாக இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 90% கரெக்டாக இது வரும். சரிங்களா? தெளிவாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பதிவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போது இனிமேலும் கன்ஃபியூஷன் வேண்டாம். முதல்ல இது உங்களுடைய ஜாதகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை இம்ப்ளிமெண்ட் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ராசியோ லக்னமோ உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கான்னு பாருங்கள். 90% இருக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதே கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். ராசி நட்சத்திரம் என்னங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழகாக அந்த நட்சத்திரம் அந்த ராசியில் ஏதாவது வரன் கிடைக்குதான்னு பாருங்கள். கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், அலையவே வேண்டாம். கரெக்டாக இருக்கும் அது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆட்சி உச்சம் நீச்சம் இதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட போங்க, அந்த ஜாதகத்தை கொடுங்க. இதில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலமாக இருக்குது, என்ன கிரகம் நீச்சமாவோ அல்லது நிஸ்பலமாவோ இருக்குது அப்படின்னு கேளுங்க. அழகாக எழுதி கொடுத்துருவாரு. இப்போ அதனுடைய நட்சத்திரங்களை எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிடலாம். சரிங்களா? இல்லை கூகுள் அடித்தா கூட தெரியும் எதுவும் எந்த கிரகம் ஆட்சி எந்த கிரகம் உச்சம் எங்கெங்கே அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியாக கூகுளே வந்துடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுடைய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ராசி நட்சத்திரம் எப்படி எடுக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யூடியூப்பில் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய நண்பர்கள் கேட்டதுனால இந்த பதிவு 100% உங்களுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடை தான் அதை சொல்கிறோம். 90% எனக்கு என்னுடைய இதில் சரியாக தான் வந்துட்டுருக்கு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உண்மையான விஷயம் இதுதான். ஸோ இப்படி தான் எல்லா ஜோதிடர்களும் மேக்ஸிமம் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, பதிவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்டில் கேள்விகள் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரங்கள் இருந்ததுன்னா அந்த டைமில் உங்களுக்கு அதில் பதில் கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.